Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற பாதையில் பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தன்னுடைய 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு 4402 நாட்கள் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதமராக தொடர்ச்சியாக இருக்கின்ற பிரதமராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை இந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு வேகமாக உள்கட்டமைப்பை நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் சமூக கட்டமைப்பு, அதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம நேரடியாக பார்க்குறோம் இதனுடைய வளர்ச்சிகள். ஏழை எளிய மக்கள் அவங்க கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன், அனைத்து வீட்டுக்கும் குடிநீர் திட்டம், குடிநீர் குழாய் மூலமாக தண்ணீர் கொடுக்கும் திட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 கோடி வீடுகளுக்கு பாதுகாப்பான, சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் வசதியை நாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய நலன், பெண்களுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், இளைஞர்களுடைய நலன், இந்த 4 பேருடைய நலனை போற்றும் விதமாக இந்த ஆட்சியானது 4 தரப்பு மக்களையும் உயர்த்தும் விதமான அதில் சகோதரர்கள், அதே மாதிரி தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பெருமையை போற்றும் விதமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு இருந்த தடையை நீக்கி அதற்கு ஜல்லிக்கட்டுவை கொண்டு வந்தாங்க. காசி தமிழ் சங்கமம், இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் கூட காசியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த தொகுதி வாரணாசியில் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருடந்தோறும் அங்கே போய் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்களை போற்றுகின்ற நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவில் சபாநாயகருக்கு பக்கத்தில் அந்த செங்கோலானது நிறுவப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.